ஹாய், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம், மசாலாஸ் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஆனியனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த ஆயிலில் காஷ்மீரி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக வெயிட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிட்டு பிறகு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு ஹாஃப் குக் ஆனதும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இங்கே ஆட் பண்ணுறேன், வெறும் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் போட்டு நல்லா மசாலா கூட கூட்டினதும் நான் இங்கே 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு 2 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப கோ டு டிஷ். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நான் காட்டியிருக்க ஸ்டெப்ஸ் படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.